இலங்கை கிரிக்கெட் அணிக்கு ஐசிசி விதித்த தடை நீக்கப்பட்ட பிறகு முதலாவது சர்வதேச போட்டியில் அந்த அணி விளையாட உள்ளது. இலங்கைக்கு ஜிம்பாப்வே அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் நாளை இரு அணிகள் இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ளது. இதற்கான இலங்கை அணிக்கு குசால் மெண்டிஸ் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வனிந்து அசரங்கா அணிக்கு திரும்பியுள்ளார். இரு அணிகளும் 3 ஒருநாள் போட்டிகளிலும் அதனைத் தொடர்ந்து 3 T20 போட்டிகளிலும் விளையாட உள்ளன. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் மோசமான தோல்வியை இலங்கை சந்தித்த நிலையில் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் இலங்கை அரசால் கலைக்கப்பட்டது. அரசியல் தலையீடு காரணமாக இலங்கை கிரிக்கெட் அணியை ஐசிசி இடைநீக்கம் செய்தது. இதுகுறித்து இலங்கை அரசு நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து இடைநீக்கத்தை ஐசிசி ரத்து செய்தது. சர்வதேச போட்டிகளில் மீண்டும் விளையாட இலங்கை அனுமதிக்கப்பட்டது. அதன்படி அணியில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கு குஷால் மெண்டிஸும், T20க்கு வனிந்து ஹசரங்காவும், டெஸ்ட் போட்டிகளுக்கு தனஜய டி சில்வாவும் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளனர்.